ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் நளினி. வெல்கம் டு ஆமதலக்குவரை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரெக்னன்சி டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது கர்ப்ப காலத்தில் அதிக நேரம் தூங்கலாமா தூங்கக்கூடாதா, எவ்வளவு நேரம் தூங்குறது நல்லது அப்படின்னு பார்க்கலாங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா கர்ப்ப காலத்தில் தூக்கமே வராது. ஒரு சில பேருக்கு ரொம்ப தூக்கம் வந்துக்கிட்டே இருக்கும், தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு அதிக நேரம் தூங்கலாமா இல்லை தூங்காமல் இருக்கிறது நல்லதா குழந்தைக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு நாளைக்கு கர்ப்பிணி பெண்கள் எத்தனை மணி நேரம் தூங்குறது சரியான அளவுன்னு பார்த்தீங்கன்னா 7லேருந்து 9 மணி நேரம் தூங்கலாங்க. அதாவது 24 ஹவர்ஸையும் நீங்கள் கணக்கு பண்ணும்போது அதில் 7லேருந்து 9 மணி நேரம் கர்ப்பிணி பெண்கள் தூங்குறது மிகவும் நல்லதுங்க. அதுக்கு மேலே தூங்கினாங்க அப்படின்னா அதுதான் நம்ம அதிக தூக்கம் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாகவே நம்ம தூங்கும்பொழுது நம்மளுடைய ரத்த அழுத்தம் குறையுங்க. குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் தூங்கும்போது ரத்த அழுத்தம் குறையும். அப்புறம் எழுந்தே நீங்கள் நார்மலாக இருக்கும்போது ரத்த அழுத்தம் கூடும். இது ரொம்பவே சாதாரண விஷயந்தான். இதுவே நீங்கள் ரொம்ப நேரம் தூங்கிட்டே இருக்கீங்க, குறிப்பாக கர்ப்ப காலத்தில் தூங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ரத்த அழுத்தம் குறையிறதுனால கருவோட வளர்ச்சிக்கு குறைபாடுகள், குறை பிரசவம் மற்றும் பிரசவம் தொடர்பான வளர்ச்சி சிக்கலை உண்டாக்குங்க. அதாவது 9லேருந்து 10 மணி நேரம் தூங்குறது ஓகே. அதுவும் ரொம்ப நேரம் நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா குழந்தையோட வளர்ச்சியில் குறைபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப நேரம் நீங்கள் தூங்காதீங்க, சரிங்களா? அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் சில பேர் நடுவில் எழுந்திருப்பாங்க. அப்படியும் எந்திக்காதீங்க. தூக்கம் இல்லைனாலும் கர்ப்ப காலத்தில் நிறையா பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ சரியான அளவு தூக்கம் மிகவும் அவசியம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கர்ப்ப காலத்தில், அதுவும் குறிப்பாக முதல் 3 மாதங்களில் நிறைய பேருக்கு தூக்கம் வராது. அது ஏன்னு பார்த்துடலாங்க. இந்த முதல் 3 மாதங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோர்வாக இருப்பீங்க. அது ரொம்பவே இயல்பான விஷயந்தான். ஏன்னா இந்த முதல் 3 மாதங்களில் தான் உங்களோட ரத்த அளவு மற்றும் ப்ரோஜெஸ்டரோட அளவு உயர ஆரம்பிக்குங்க. இது உங்களுக்கு கூடுதலான மயக்கத்தை கொடுக்கும். உங்களால் எந்திக்க முடியாது, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி கர்ப்ப கால அசௌரியம், உயர்ந்த மன அழுத்தம், பதட்டம், இது எல்லாமே முதல் 3 மாதங்களில் இருக்கும். இது உங்களை தூங்க விடாதுங்க. ஆனால் மாதங்கள் போக போக பார்த்தீங்கன்னா குழந்தையோட எடை, பிரசவ வலி, மனக்கவலை, இன்னும் சில பிரச்சனைகள் சேர்ந்து உங்களுக்கு அதிக நேர தூக்கத்தை கொடுக்குங்க. ஸோ கவலைப்பட வேண்டாம், நல்லா சரியான அளவில் தூங்குங்க, சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது இரவில் பின்பற்றக்கூடிய சில டிப்ஸ். கூடவே நல்ல நிம்மதியான தூக்கத்துக்கு என்னென்ன ஃபாலோ பண்ணோம் அப்படின்றத 2 பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு டிப் பார்த்தீங்க அப்படின்னா இரவில் 7 மணிக்கு மேலே நீங்கள் அதிகமாக தண்ணீர் குடிக்காதீங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு மேலே நீங்கள் குடிச்சிங்கன்னா இரவு நேரங்களில் உங்களுக்கு அடிக்கடி யூரின் கழிக்க வேண்டியிருக்கும். நீங்கள் எழுந்திருப்பீங்க. இதனால் தூக்கம் கெட்டு போயிடும். தூக்கம் கெடுறது நல்லது கிடையாதுங்க. ஸோ அதனால் 7 மணிக்கு முன்னாடியே நீங்கள் நிறையா தண்ணி குடிச்சிக்கோங்க. நம்ம 2லேருந்து 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு சொல்லியிருக்கோம். 7 மணிக்குள்ளே அதை குடிச்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இரவு நீங்கள் தூங்குறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. நிம்மதியான தூக்கமும் வரும். அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா கர்ப்ப காலத்தில் அதிகமாக தூக்கம் வர்றதுக்கு என்ன பண்ணணும்? எனக்கு தூக்கமே வரமாட்டேது சிஸ்டர், நான் என்ன பண்ணுறேனே தெரில அப்படின்ற சிஸ்டர்ஸ்க்கு இந்த டிப்ஸு. முதல் டிப் பார்த்தீங்கன்னா முதல்ல படுக்கிற பொசிஷன் ரொம்ப சௌரியமாக இருக்கணுங்க. குறிப்பாக கர்ப்ப காலத்தில் படுக்கும்பொழுது நீங்கள் உங்கள் வயிற்று பகுதியில் ஒரு தலகாணி, முதுகு பகுதியில் ஒரு தலகாணி, அதேமாதிரி நம்ம சைடில் தான் படுப்போம் இல்லையா, அப்போ 2 முட்டிகளுக்கும் நடுவில் ஒரு தலகாணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், நல்லாவே தூக்கம் வருங்க. ஒருவேளை இதெல்லாம் வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மகப்பேறு கால தலையணை அப்படின்னு ஸ்பெஷலாகவே விற்கிறாங்க. ஒரு எஸ் மாதிரி இருக்கும். அந்த தலையணை வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா அது உங்களுக்கு பாதுகாப்பையும் ஆதரவையும் கொடுக்கும். 2வது டிப் பார்த்தீங்க அப்படின்னா சூடான பாலுங்க. நல்ல நிம்மதியான தூக்கத்துக்கு நீங்கள் தூங்க போகிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி இல்லைனா 2 மணி நேரத்துக்கு முன்னாடிங்க. இப்போ 9 மணிக்கு நீங்கள் படுக்க போகிறீங்கன்னா நெஞ்செரிச்சல், எந்த ஒரு மலச்சிக்கல் பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா 2 மணி நேரம் முன்னாடியே நீங்கள் சாப்பிட்றணும். சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 hour இல்லை 1 hour கழித்து நீங்கள் சூடான ஒரு டம்ளர் பாலை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தூங்கி பாருங்கள். தூக்கம் அவ்வளோ ஒரு சுகமாக வருங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள். சூடான பால் குடிப்பதன் மூலயமா நல்ல நிம்மதியான தூக்கத்தை வர வைக்க முடியும். அடுத்த டிப் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தூங்க போகிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி மொபைலோ, லேப்டாப்போ, டிவியே பார்க்கக்கூடாதுங்க. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் தூக்கம் நல்லாவே டிஸ்டர்ப் ஆகும். அதே மாதிரி நல்ல ஒரு தூக்கமும் வராதுங்க. ஸோ 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த மொபைல், லேப்டாப், டிவியை அவாய்ட் பண்ணிவிட்டு இனிமையான இசைகளை நீங்கள் கேளுங்க. ஏதாவது புத்தகம் படிங்க. அது உங்கள் குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லதுங்க. நம்ம நிறைய வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்கோம், குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு மெல்லிய இசையும் அதே மாதிரி புத்தகம் வாசிப்பதும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு தானாகவே தூக்கம் வந்துடும்.
அடுத்த டிப் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டிப்பு 7 மாதத்துக்கு அப்புறமா நீங்கள் பயன்படுத்தணும். அதாவது தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடி நீங்கள் நல்லா ஹாட் வாட்டரில் குளிச்சுட்டு தூங்குனீங்க அப்படின்னாலும் நல்ல தூக்கம் வருங்க. குறிப்பாக 7 மாதத்துக்கு அப்புறம்லாம் வயிறு பெருசாகிடும். அப்போ உங்களுக்கு கால் வலி, கை வலி, இடுப்பு வலி எல்லாம் வர ஆரம்பிக்குங்க. ஸோ அந்த சமயத்தில் இந்த மாதிரி ஹாட் வாட்டர் பாத் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பெயினும் வராது, நல்ல நிம்மதியான தூக்கம் வருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். நம்ம சேனல் பிடிச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, ரொம்ப பிடிச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தினந்தோறும் நான் போகிற வீடியோவை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் சந்திக்கலாம். ஏதாவது டாபிக்ஸ் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய், தேங்க்யூ.